அனைத்துலக தமிழர் பேரவை வழங்கும் பொங்கல் விழா 2026. இடம் கிராண்ட் வியூ பன்ஹெட்டிங் ஹால், 10 ஸ்டோன்ஃபீல்ட் வே, ராய்ஸ்லிப், HI40AS. அனுமதி இலவசம். வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். இலங்கையை கடந்த ஆண்டு நவம்பரில் ஊடறுத்து சிதிலப்படுத்திய தித்வா சூறாவளியால் அந்த நாட்டுக்கு ஏற்பட்ட பொருளாதார பாதிப்புகள் குறித்து கள ஆய்வு ஒன்றை செய்யும் டிக் பாக்ஸ் பட்டியல் பொறிமுறையுடன் IMF ஆகிய அனைத்துலக நாணய நிதியத்தின் குழு இன்று கொழும்பில் இறங்கியுள்ளது. இலங்கை தீவில் அசாதாரண குளிர்நிலை இன்னும் மோசமாகி இன்று நுவரேலியாவில் ஆக குறைந்த வெப்பநிலையாக 3.5 பாகை செல்சியஸ் பதிவாகிய நிலையில் இந்த குழு பயணம் செய்கிறது. ஆனால் சமகாலத்தில் குளிர்காலத்தை கடக்கும் நகரங்களான பரிசில் இன்று காலை 9 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருந்தது. லண்டனில் 8 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருந்தது. ஆனால் அதேவேளை வெப்பமண்டல நாடான இலங்கையில் அதிகபட்ச வெப்பநிலையாக முல்லைத்தீவில் இன்று 25.3 பாகை செல்சியஸ் தான் பதிவாகியது. வழமையாக 33 பாகைக்கு மேலெல்லாம் இலங்கை தீவின் வெப்பநிலை கடக்க நிலையில் இன்று நுவரேலியாவில் 3 பாகை செல்சியஸ் பதிவாகி கொண்டது இலங்கை தீவையும் பருவநிலை மாற்றம் தாக்குவதை ஆதாரப்படுத்துகின்றது. ஆனால் இப்போது இந்த பருவநிலை மாற்றத்திற்கு அப்பால் கடந்த நவம்பரில் இலங்கையை தாக்கிய தித்வா சூறாவளியின் பின்னர் அந்த நாடு எவ்வாறு மீண்டு வருகின்றது என்பதை நேரடியாக கண்டுகொள்ள, இல்லையென்றால் இலங்கையில் அதற்குரிய ஒரு கள ஆய்வை செய்து கொள்ள இலங்கைக்குரிய IMF மிஷனின் தலைவர் இவான் பாபஜியோ தலைமையில் இன்று இறங்கிய குழு எதிர்வரும் 28ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருக்க போகின்றது. இந்த குழு இந்த காலத்தில் தித்வா பாதிப்புகள் குறித்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் சொல்லிக்கொள்ளும் விடயங்கள் உண்மைதானா என்பதை ஆய்வு செய்து தித்வா சூறாவளிக்கு பின்னர் இலங்கைக்கு ஏற்பட்ட நிதி அழுத்தங்களை நிவர்த்தி செய்வதற்காக கடந்த டிசம்பரில் நாணய நிதியமான தமது அமைப்பு 206 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை அவசரமாக உதவியாக வழங்கிய நிலையில் இன்னும் எவ்வளவு தூரம் இந்த உதவியை நீட்சிப்படுத்த வேண்டும் என்ற ஆய்வில் ஒரு முடிவை எடுக்கக்கூடும். இப்போது தித்வா சூறாவளிக்கு பின்னரான இலங்கைக்கு நீண்ட நோக்கில் எடுக்கப்பட வேண்டிய முடிவுகள் தேவைப்படுகின்றன. இதற்குரிய ஆய்வுகளுக்காகத்தான் நாணய நிதியம் இன்று இலங்கை தீவில் களமிறங்கியுள்ளது. IMF பொறுத்தவரை அது ஒரு சுயாதீன அமைப்பு என பலரும் நினைத்து கொண்டாலும் அதன் முடிவுகளின் நுட்பம் வெள்ளை மாளிகை நிர்வாகத்தின் இசைவுடனான முடிவுகளாகவே இருப்பது புரிதலுக்குரிய ஒரு விடயம். இதற்கும் அப்பால் நாணய நிதியம் கோரியது போலவே கல்வி சீர்திருத்தம் உட்பட்ட விடயங்களில் அனுர அரசாங்கம் அந்த நிதியம் ஏற்கனவே வழங்கிய விதிகளுக்கு ஆமாம் போடுவதால் இன்று இலங்கையில் இறங்கிய IMF குழுவின் முடிவு அனுர அரசாங்கத்திற்கு சாதகமாகவே அநேகமாக எதிர்வரும் காலத்திலும் வெளிவரும் என்பதை ஓரளவுக்கு ஊகித்துக் கொள்ளலாம். தித்வா சூறாவளியால் இலங்கையின் உள்நாட்டு உற்பத்தியில் 0.2% பறிபோகும் என ஏற்கனவே IMF எதிர்வு கூறிய நிலையில் தித்வாவால் ஏற்பட்ட திடீர் சவால்கள் காரணமாக IMF கோரிய 5வது மதிப்பாய்வை ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் செய்து முடிக்கவில்லை. இதனால் இந்த மதிப்பாய்வு அறிக்கையின் காலக்கெடுவை நாணய நிதியம் ஏற்கனவே பின்னகர்த்தி அதனை ஒத்திவைத்த நிலையில் எல்லாவற்றுக்கும் சேர்த்து ஒரு கூட்டல் கழித்தலை செய்யும் வகையில் தற்போது இலங்கையில் IMF குழு நிற்கின்றது. இலங்கையை பொறுத்தவரை கோட்டாபாய மேற்பார்த்த ராஜபக்சக்களின் ஆட்சி காலத்தில் 2022 ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியில் இருந்து அந்த தேசம் படிப்படியாக மீண்டு வரும் நிலையில்தான் கடந்த வருடம் தித்வா சூறாவளி மீண்டும் அதனை ஒரு அடி அடித்திருந்தது. இந்த நிலையில் கடினமான இந்த நேரத்தில் தமது அமைப்பு இலங்கை மக்களுடன் நிற்பதாக IMF ஆகிய நாணய நிதியம் சொல்லிக் கொண்டாலும் தனக்குரிய வட்டி வீதம் இல்லாமல் இலங்கையின் புனரமைப்புக்கு அந்த அமைப்பும் உதவாது என்பது அடிப்படை புரிதலுக்குரிய விடயம் கூட. நாணய நிதிய குழு இலங்கையில் இறங்கிய சமகாலத்தில் நேற்று வடமாகாணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட முதலீட்டு மாநாடு
இன்று 2வது நாளை கடந்து நிறைவடைகின்றது. நாளை முதல் 25ஆம் தேதி வரை 2வது முக்கிய நிகழ்வாக யாழ் முற்றவெளி மைதானத்தில் வணிக கண்காட்சி ஆரம்பமாக போகின்றது. அனைத்துலக வணிக கண்காட்சி என்ற அடையாளத்தில் இந்த கண்காட்சி இந்த முறை 16வது ஆண்டாக நடக்க இருந்தாலும் முன்னிய வருடங்களை விட இப்போதுதான் அனுகுமார திசாநாயக்க ஏற்படுத்திய ஆட்சி மாற்றத்தால் இந்த கண்காட்சி உற்று நோக்கப்படுகின்றது. இதேபோல நேற்றும் இன்றும் நடந்த முதலீட்டு மாநாடு என்றாலும் சரி, நாளை ஆரம்பிக்க உள்ள கண்காட்சி என்றாலும் ஆட்சி மாற்றத்துக்கு முன்னர் தான் உற்று நோக்கலை ஏற்படுத்திக் கொள்கிறது. நேற்று யாழ்ப்பாணத்தில் பிரித்தானிய உயர்ஸ்தானிகர், நெதர்லாந்து தூதர், ஜப்பானிய ஜெய்கா எனப்படும் அதன் சர்வதேச ஒத்துழைப்பு முகமையின் கொழும்பு பிரதிநிதி ஆகியோர் உட்பட்ட ராஜதந்திரிகள் ஒரே நாளில் ஒன்று கூடி இருந்தனர். இதற்கு காரணம் இந்த முதலீட்டு மாநாடு. இவர்கள் அனைவரும் வடமாகாண ஆளுநர் மற்றும் யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் ஆகியோரை சந்தித்தும் கலந்துரையாடியுள்ளனர். இதேவேளை பிரித்தானியாவில் உள்ள டயஸ்போரா தமிழர்கள் யாழ்ப்பாணத்தில் முதலீடுகளை மேற்கொள்ள முனைவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை நேற்று யாழ்ப்பாணத்தில் நின்ற பிரித்தானிய ராஜதந்திரியும் வெளியிட்டிருக்கின்றார். ஆக மொத்தம் ஒப்பீட்டு ரீதியில் இந்த முதலீட்டு மாநாட்டை ஓரளவு உற்ற நோக்க வைத்து இதற்குரிய கிரெடிட்டை அனுர அரசாங்கம் எடுக்க தலைப்படுவதும் தெரிகின்றது. வடமாகாணத்துக்கு முதலீட்டு வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் நகர்வுகள் இவ்வாறு வெளியரங்கமாக இடம்பெற்றாலும் இந்த நகர்வை பிரதானமாக உள்ளரங்கமாக நகர்த்த வேண்டிய பெரும் பொறுப்பிலுள்ள வடபகுதி அரசியல்வாதிகளோ தமது குடிமிப்பிடிகளில் தொடர்ந்தும் நிற்கின்றார்கள். தமது தில்லாலங்கடி தனங்களைத்தான் தொடர்ந்தும் தமது அரசியல் முற்றங்களில் முதலீடாக செய்து கொள்கின்றார்கள். அந்த வகையில் கடந்த 2024ஆம் ஆண்டில் இதே ஜனவரி மாதத்தில் இதே வாரத்தில் தமிழரசு கட்சியின் தலைவர் பொறுப்புக்கு கட்சியில் நடந்த தேர்தல் முடிவுகள் ஸ்ரீதரனுக்கு 184 வாக்குகள், அவருக்கு எதிராக போட்டியிட்ட சுமந்திரனுக்கு 137 வாக்குகள் என்ற அடிப்படையில் வெற்றியாளராக ஸ்ரீதரனை தெளிவாக அடையாளப்படுத்தியிருந்தது. தன்னை தோற்கடித்து ஸ்ரீதரன் வெற்றி பெற்றதை அடுத்து ஊடக ஒலிவாங்கிகள் மற்றும் கேமராக்களுக்கு முன்னால் ஸ்ரீதரனை வாழ்த்திய சுமந்திரன் அவருக்கு ஒத்துழைத்து கட்சியை வளர்க்கப் போவதாக 2 வருடங்களுக்கு முன்னர் இந்த வாரம் சொல்லிக்கொண்டார். அப்போது ஸ்ரீதரனின் கைகளை உயர்த்தி பிடித்து சுமந்திரன் இந்த செய்தியை சொல்லிக்கொண்டார். இந்த பதிவெல்லாம் இப்போதும் காணொளிகளில் காண கிடைக்கின்றது. ஆனால் இவ்வாறாக மோமனுக்கு ஸ்ரீதரனை வாழ்த்திய அதே சுமந்திரன் பின்னர் அதே ஸ்ரீதரனுக்கு ஆப்பு வைத்து உருவாக்கிய மோதல் 2 வருடங்கள் கடந்தும் இன்னமும் தீராத ஒரு ஈகோ மோதலாக தொடர்கின்றது. பிரித்தானியாவை பொறுத்தவரை அதன் விக்டோரியன் காலத்து முக்கிய அரசியல்வாதியான பால்மெஸ்டன் பிறவி சொல்லிக்கொள்ளும் கிரேட் கேம் இல்லைன்றால் பெரிய விளையாட்டு என்ற அரசியல் ராஜதந்திர போட்டியில் ஒரு கருத்தியல் இருக்கின்றது. அந்த கருத்தியல் தான் நீங்களும் அறிந்த கருத்தியல். அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை, நிரந்தர நலன்கள் மட்டுமே அரசியலில் இருக்கும் என்ற கருத்தியலுக்குரிய வார்த்தைகள் இவை. இந்த வார்த்தைகள் தமிழரசில் சுமந்திரனுக்கும் பொருந்தி போகின்றது. இதனால் தான் 2 வருடங்களுக்கு முன்னர் இதே வாரத்தில் தமிழரசு கட்சியின் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்ட தனது நண்பன் ஸ்ரீதரனை தான் மனமாற வாழ்த்துவதாக தெரிவித்த சுமந்திரன் தமிழரசு கட்சியின் பயணத்தில் தாங்கள் தொடர்ந்தும் ஒற்றுமையாக பயணிக்கப் போவதாகவும் தமிழரசு கட்சியின் உட்கட்சி ஜனநாயகத்தை அன்றைய தேர்தல் வெளிப்படுத்தியதாகவும் பெருமை சொல்லிக்கொண்ட அதே சுமந்திரன் அதன் பின்னர் தமிழரசு கட்சியையே தலைகீழாக மாற்றிய வரலாறும் பதிவும் பகிரங்கமான விடயங்கள். 2 வருடங்களுக்கு முன்னர் இந்த தேர்தல் இடம்பெற்ற போது உயிருடன் இருந்த இரா சம்பந்தன், மாவை சேனாதராஜா ஆகியோரும் இப்போது தமிழரசு கட்சியிலும் இல்லை, உலகிலும் இல்லை. சுமந்திரனை பொறுத்தவரை 2 வருடங்களுக்கு முன்னர் இதே வாரத்தில் அவருக்கு கிட்டிய தோல்வியின் மறுபக்கமானது அவரது விடுதலை புலி நீக்க சக தமிழ் தேசிய உரசல் அரசியலுக்கு கிட்டிய ஒரு அடியாகவும் மாறியிருந்தது. அன்றைய நாட்களில் இரா சம்பந்தனின் ப்ராக்சியாக ராஜதந்திரிகளை சந்தித்த சந்தர்ப்பங்களும் மும்மொழியில் சரளமாக கருத்து தெரிவிப்பும் திறனும் சட்ட திறமையும் மட்டுமே சுமந்திரனுக்கு இருந்தாலும் அது கட்சியின் தலைவராவதற்கு உரிய முறையான தகுதிகள் இல்லை என்ற செய்தியும் இந்த தலைமைத்துவ தேர்தலில் வழங்கப்பட்டது. இதே போலவே 2 வருடங்களுக்கு முன்னர் இதே நாளில் தனது வெற்றிக்கு முன்னால் கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்துக்கு சென்று அஞ்சலித்த ஸ்ரீதரன் மீதும் இப்போது அனுர தரப்பு பரிந்துரைத்த இராணுவ முகாம் ஒன்றுக்கு ஆதரவாக அவர் வாக்களித்ததான விடயம் விமர்சனமாக இருப்பதையும் மறக்க முடியாது. இலங்கையில் இப்போது தென்பகுதியில் அனுர அரசாங்கத்தின் தேனிலவு காட்சிகள் முடிவடைந்து
நாட்டின் சட்டமா அதிபர் மீதே ஊழல் குற்றச்சாட்டுக்களை சுமத்தும் அளவுக்கு நிலைமை மாறுகின்றது. சட்டமா அதிபருக்கு எதிரான போராட்டங்களும் இடம்பெறுகின்றன. அந்த வகையில் நேற்றும் ஒரு போராட்டம் கொழும்பில் நடந்தது. ஆனால் சட்டமா அதிபர் பரிந்த ரணசிங்கவை பொறுத்தவரை தானும் சட்டத்திற்கு உட்பட்டவர் என்றும் சட்டத்திற்கு அப்பாற்பட்ட நபர் ஒருவரும் இலங்கையில் இல்லை என்றும் கூறிக்கொள்கின்றார். தான் எடுக்கும் முடிவுகள் தவறாக இருந்தால் நீதிமன்றத்தில் யாரும் அதனை சவால் செய்யலாம் எனவும் இந்த போராட்டங்களுக்கு பதிலடியாக அவர் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார். அண்மைய நாட்களில் சட்டமா அதிபர் மற்றும் அவரது திணைக்களத்தை குறிவைத்து சமூக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் சர்ச்சைகளை உருவாக்கி கொள்ள சட்டமா அதிபருக்கு சார்பாக ஒரு தரப்பும் எதிராக இன்னொரு தரப்பும் களமிறங்கியிருப்பது அனுர அரசாங்கத்தின் தேனிலவு காலத்தின் முடிவுக்கு இன்னொரு ஆதாரத்தை வழங்குகின்றது. இவை இலங்கை நிலவரங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் இடம்பெற்று வரும் பொருளாதார மாநாட்டு அரங்கில் நேற்று இடம் பிடித்த டொனால்ட் ட்ரம்ப் அந்த மாநாட்டு அரங்குக்கு லேட்டாக போனாலும் லேட்டஸ்டான சில செய்திகளை வழங்கியிருக்கின்றார். குறிப்பாக கிரீன்லாந்து பலவந்தமாக அமெரிக்காவால் கையகப்படுத்தப்பட மாட்டாது, அமெரிக்கா அதன் மீது ஒரு இராணுவ நடவடிக்கையை எடுக்காது என்ற செய்தியை வழங்கி கொண்ட ட்ரம்ப் அதே சமகாலத்தில் கிரீன்லாந்தை மையப்படுத்தி ஒரு ஒப்பந்தம் ஒன்று விரைவில் வரவுள்ளதால் தான் ஏற்கனவே அறிவித்துக் கொண்டது போல தனது கிரீன்லாந்து லட்சியங்களை எதிர்த்த ஐரோப்பிய நாடுகளுக்கு வரிகள் விதிக்கப்பட மாட்டாது என்ற செய்தியையும் சொல்லிக்கொண்டார். ட்ரம்ப் தனது மிக நீண்ட உரையில் பல இடங்களில் கிரீன்லாந்தின் உரிமை கோரல்களை மீண்டும் மீண்டும் வலியுறுத்த தலைப்பட்டார். ஆயினும் கிரீன்லாந்து விடயத்தில் அவர் தனது அச்சுறுத்தும் தொனியை நேற்றைய உரையில் கைவிட்டிருப்பதையும் அவதானிக்க முடிந்தது. ட்ரம்ப் நேற்று நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ருட்டேவுடன் சந்தித்த பின்னர் கிரீன்லாந்து தொடர்பாக ஒரு எதிர்கால ஒப்பந்தம் வரவுள்ளதாகவும் இதற்கான வரையறைகளை தாம் இருவரும் தமக்கிடையிலான பேச்சுக்களின் போது வகுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுக் கொண்டார். இப்போதைய நிலையில் இந்த உத்தேச ஒப்பந்தமானது கிரீன்லாந்து தொடர்பாக ஏற்கனவே 1951 அமெரிக்கா செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் விரிவாக்கும் ஒப்பந்தமாக வர இருப்பதாக கருதப்படுகின்றது. ஏற்கனவே செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தில் கிரீன்லாந்தில் அமெரிக்காவுக்கு இராணுவ தளங்களை உருவாக்கும் அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் இப்போது புதிய ஒப்பந்தத்தின் ஊடாக கிரீன்லாந்தில் பல இராணுவ தளங்களை அமெரிக்கா அமைப்பதற்கு ஏதுவான ஒரு நிலைமை வரக்கூடும் என தெரிகின்றது. ட்ரம்ப் நேற்று டாவோஸில் வழங்கிய தனது உரையில் ஐரோப்பாவால் அமெரிக்கா சாதகமாக பயன்படுத்தப்படுவதான ஒரு கடும் விமர்சனத்தை முன்வைத்தார். அதாவது ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவை கறிவேப்பிலை போல தமக்கு தேவையான நேரத்தில் பயன்படுத்தி அதன் பின்னர் அதனை தூர வைப்பதான குற்றச்சாட்டு இது. அத்துடன் ஐரோப்பிய நாடுகள் அதிகளவான குடியேறிகளை தத்தமது நாட்டுக்குள் அனுமதித்து தங்கள் கண்டத்தையே அடையாளம் காண முடியாத அளவுக்கு மாற்றிவிட்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை தொடுத்த ட்ரம்ப் இதற்காக ஐரோப்பிய தலைவர்களை கடுமையாக சாடிக்கொண்டார். அத்துடன் வெனிசுலா நிலவரங்களையும் உதாரணமாக காட்டிய ட்ரம்ப் வெனிசுலாவில் நிக்கோலஸ் மதுரோவை வெளியேற்ற அமெரிக்க இராணுவம் வெற்றிகரமான ஒரு பணியை செய்தது என்பதை குறிப்பிட்டார். அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு சக்தி, ஐரோப்பிய மக்கள் உட்பட்ட உலக மக்கள் நினைப்பதை விட அது மிகப்பெரிய சக்தி என்றும் ட்ரம்ப் பெருமை பாராட்ட தலைப்பட்டார். இதற்கு உதாரணமாக 2 வாரங்களுக்கு முன்னர் வெனிசுலாவில் என்ன நடந்தது என்பதை பாருங்கள் எனவும் அவர் கூறிக்கொண்டார். வெனிசுலாவில் தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டது. அந்த தாக்குதல் முடிந்ததும் இப்போது வெனிசுலா வழிக்கு வந்து அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்ள மும்முரப்படுவதாகவும் ட்ரம்ப் சொல்லிக்கொண்டார். ஆக மொத்தம் ஐரோப்பாவுக்கு ட்ரம்ப் நேற்று தனது டாவோஸ் உரையில் முக்கியமான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார். ஆனால் அவரது செய்தியில் அவர் முன்னர் முன்வைத்த கடும்போக்கு நிலவரம் தணிக்கப்பட்டு கிரீன்லாந்து மீதான படையெடுப்பு குறித்த அச்சங்கள் தவிர்க்கப்பட்டு ஒரு சமரச பாணியில் அவரது கருத்துக்கள் வந்தாலும் ட்ரம்பின் அத்லாந்திக்கு இக்கரையிலான கொதிநிலை இன்னமும் முற்றாக முடியவில்லை என்பதை தான் அவரது உரையின் பல சாராம்சங்கள் காட்டியுள்ளன. ஆகையால் எதிர்வரும் நாட்களில் ட்ரம்புடன் எவ்வாறு சுமூகமான ஒரு தொடர்பாடலை செய்வது என்பது குறித்து ஐரோப்பிய தலைவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். ஏற்கனவே ஐரோப்பிய தலைமைகளை சட்டை செய்யாத ஒரு போக்கில் தான் ட்ரம்ப் தனது ஐரோப்பிய பயணத்திலும் சில வெளிப்படுத்தல்களையும் அறிகுறிகளையும் காட்டியதையும் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.